இன்னைக்கு நம்ம மாஸ் மொபைல்ல தீபாவளியை முன்னிட்டு எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ல அல்டிமேட்டா உள்ள மொபைல்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டா என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ்ல ஒரு 4 சூப்பர் மாடல் வந்திருக்கு. என்ன மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் 12 இருங்க. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. எந்தவித ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. இந்த 12 நம்ம கொடுக்க போற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 21,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அடுத்து என்ன மாடல்னு பார்த்தீங்க 13 13 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு பாத்துங்க. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்திருக்கு. இது இன்னும் கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேல கம்பெனி வாரண்டி இருக்கு. இந்த 13 நம்ம கொடுக்க போற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் 13 இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்டி இருக்கு. இது 12 GB RAM 512 GB வேரியண்ட்டுங்க. இந்த 13 நம்ம கொடுக்க போற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 45,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் 10 இது ஒரு லோ பட்ஜெட் வேரியண்ட் 5G வேரியண்ட். இது ஒரு 8 GB RAM 120 GB ஸ்டோரேஜ்ல பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த இந்த 10 நம்ம கொடுக்க போற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாடல் பார்த்தீங்கன்னா iPhone 16ல 2 மொபைல் ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 120 GB வேரியண்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ். 120 GB ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 90% இருக்கு. இந்த 120 GB மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 46,000 கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி 256 GB மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 92% இருக்கு. இந்த மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 13 இது ஒரு ஒயிட் கலர் மொபைலில் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே நீட் அண்ட் கண்டிஷனில் வந்திருக்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 81%, ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 120 GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த 120 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 22,500 கொடுக்க போகிறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Y200 ப்ரோங்க. இது ஒரு 8 GB RAM 120 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த Y200 ப்ரோவை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் V27 இது ஒரு 8 GB RAM 120 GB ஸ்டோரேஜ். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த விவோ V27 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் V50 இது ஒரு 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இன்னும் மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்டி இருக்குது. இந்த விவோ V50 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 24,000 கொடுக்க போகிறாங்க. அடுத்து என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் 2 சூப்பரான மாடல் வந்திருக்கு. என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் S25 அல்ட்ராங்க. இது ஒரு 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜில் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மொபைலுக்குரிய வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 மந்த் இருக்குது. இது ஒரு இந்தியன் டிவைஸ். இந்த டிவைஸை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 80,000 கொடுக்க போகிறாங்க. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்ல லோ பட்ஜெட் 5G ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. சாம்சங் A16 6 GB RAM 120 GB ஸ்டோரேஜில் பாக்ஸ் சார்ஜ் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த A16 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 6a இது ஒரு 6 GB RAM 120 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த பிக்சல் 6a நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 2 மாடல் 15 சூப்பரான கண்டிஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு 120 GB வேரியண்ட்டில், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜில். 120 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் 85ல பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 120 GB நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 36,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ் பேட்டரி ஹெல்த் 89ல உள்ள டிவைஸ் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 89 பேட்டரி ஹெல்த் உள்ள மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 15 ப்ளஸ் ஒரு க்ரீன் கலர் மொபைல் சூப்பரான கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 15 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 GB வேரியண்ட் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 15 ப்ளஸ் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 45,000 கொடுக்க போகிறாங்க. அடுத்து என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 14 ஒரு டிவைஸ் ரிசீவ் ஆயிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 84% இருக்குது. பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோட ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த வித ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்லை. இந்த 14 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 கொடுக்க போகிறாங்க ஃபுல் கிட் உள்ளதா. அதுக்கப்புறம் 14 ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 82% ரிசீவ் ஆயிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 82%. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 120 GB ஸ்டோரேஜில் பாக்ஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் சூப்பரான கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 14 ப்ளஸ் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 33,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மொபைல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 14 ப்ரோ மேக்ஸுங்க. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் 86%, ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 120 GB ஸ்டோரேஜில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 14 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 56,000 கொடுக்க போகிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 16 ப்ரோங்க. 2 டிவைஸ் வந்து நம்ம ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் 91% 92% வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 91% உள்ள மொபைல் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 78,000 கொடுக்க போகிறோம். 92% உள்ள பேட்டரி ஹெல்த் உள்ள மொபைலையும் 78,000 தாங்க கொடுக்க போகிறோம். அடுத்து என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ மாடல் தாங்க பார்க்க போகிறோம். ஓப்போவில் என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ 10ங்க. இது ஒரு 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜில் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த ரெனோ 10 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,000 கொடுக்க போகிறோம். அடுத்து என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ F27 Pro Plusங்க. இது ஒரு 8 GB RAM 120 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த ஓப்போ F27 Pro Plus வந்து நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,000 கொடுக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போல ரெனோ 14ங்க. இது ஒரு 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜில் மொபைலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 9 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்டி இருக்குது. இந்த ரெனோ 14 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போல ஃபைண்ட் எக்ஸுங்க. இது ஃபைண்ட் X8. இந்த ஃபைண்ட் X8ஓட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12 GB RAM 512 GB வேரியண்ட். இந்த ஃபைண்ட் X8 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 கொடுக்க போகிறோம். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே வந்துடும். இந்த ஃபைண்ட் X8க்கு இன்னும் பிராண்டோட வாரண்டி 6 மந்த் கிட்ட இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 11 120 GB ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் வந்து 71% ரிசீவ் ஆயிருக்கு. டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 12ங்க. 12 பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் மொபைல் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 79% 128 GB வேரியண்ட்டில் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 128 GB வேரியண்ட் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 16,000 கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 14ல் 2 பீஸ் எல்லோ கலரில் ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் வந்து 85% 84% ரிசீவ் ஆயிருக்கு. 120 GB வேரியண்ட். இந்த ரெண்டு மொபைலே நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 29,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 13 மினிங்க. 13 மினி பார்த்தீங்க அப்படின்னா 120 GB வேரியண்ட். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 92% இருக்குது. இந்த 13 மினியை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 23,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மினிங்க. 12 மினி பார்த்தீங்க அப்படின்னா 120 GB வேரியண்ட். பேட்டரி ஹெல்த் வந்து 83% இருக்குது. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பீஸ் தெளிவாக தான் இருக்குது. இந்த 12 மினியை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா விவோல V30ங்க. இது ஒரு 8 GB RAM 120 GB ஸ்டோரேஜில் டிவைஸ் மட்டும் தான் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் எந்த வித ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்லை. இந்த விவோ V30 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,000 கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் ஒரு 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜில் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிவைஸை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14ல் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 81% 82% ரெண்டு டிவைஸ் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சென்டர் பேனலில் மட்டும் யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பீஸ் தெளிவாக தான் இருக்குது. இந்த 81% 14 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 27,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் 14 120 GB ஸ்டோரேஜ் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 82% இருக்குது. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிவைஸை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 28,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த மொபைலில் உங்களுக்கு ஏதாவது மொபைல் தேவைப்படுச்சு அப்படின்னா இல்லை உங்களுக்கு இந்த மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்த மொபைலை நீங்கள் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.